வணக்கம் பானு. மதுரையில் 10ஆம் வகுப்பு பள்ளி மாணவிக்கு சீடைக்கு ஆண் டெய்லர்களை பயன்படுத்தி தன்னை கட்டாயப்படுத்தி அளவெடுக்க வைத்ததாக கூறி 10ஆம் வகுப்பு மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் 2 டெய்லர்கள் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து தற்போது மதுரை மாநகர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பானு. மதுரை மாநகர் அனைத்து மகளிர் காவல் எல்லைக்கு உட்பட்ட தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. அந்த பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு அதற்கு சீருடை தைப்பதற்காக டெய்லர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அளவெடுக்க வந்த டெய்லர்கள் 2 பேரும் ஆண் டெய்லராக வந்துள்ளனர். அந்த 10ஆம் வகுப்பு மாணவி ஆசிரியரிடம் தொடர்பாக கேள்வி எழுப்பியுள்ளார். நாங்கள் மாணவிகளா இருந்தபோது ஏன் ஆண் டெய்லர் வச்சு தங்களுக்கு அளவெடுக்கிறீர்கள், என்னால் அளவு கொடுக்க முடியாது என்று மறுப்பு தெரிவிக்க அந்த ஆசிரியர் கட்டாயம் எடுக்க வேண்டும் என்று ஒரு கட்டாயப்படுத்திய நிலையில் அந்த மாணவி அந்த சீருடை ஆண் டெய்லர் அளவெடுக்கும் பணியில் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளார். இந்த நிலையில் ஏற்கனவே கூறிய போல் அந்த மாணவி அடுத்த ஆண்டு நான் உங்கள் பள்ளியில் படிக்கப் போவதில்லை, ஏனென்றால் தொடர்ந்து ஒரு ஆண் டெய்லரை வைத்து தங்களுக்கு அளவெடுக்க பணிகளில் ஈடுபடுவீர்கள், ஆண்கள் தங்கள் அளவெடுக்கும் போது தங்கள் பாலியல் தொந்தரவு செய்ததாக தங்களுக்கு கருதப்படுகிறது, இதனால் நாங்கள் அடுத்த ஆண்டு உங்கள் பள்ளியில் படிக்கப் போவதில்லை என்று ஒரு கூறிய நிலையில் தற்போது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர் பானு. இந்த அடிப்படையில் 2 பேர் மீது, அதாவது அளவெடுக்க வந்த 2 டெய்லர்கள் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறது. ஒரு தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு சீடை அளவெடுக்கும் போது தற்போது ஆண் டெய்லரை விட்டு அளவெடுக்கும் போது ஏற்பட்ட இந்த சர்ச்சை என்பது மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பானு.